மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களை பணிவன்போடு அழைக்கிறோம். வாருங்கள். பத்ம விபூஷன் டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். பத்மஸ்ரீ டாக்டர் திரு நல்லி குப்புசுவாமி அவர்களையும், குமாரராணி டாக்டர் மீனா முத்தையா அவர்களையும், தூர்தர்ஷன் தலைமை இயக்குனர் திரு சதீஷ் நம்பூதிரிபாத் அவர்களையும், தூர்தர்ஷன் சென்னை நிலைய தலைவர் திரு ஆர் கிருஷ்ணதாஸ் அவர்களையும், தூர்தர்ஷன் சென்னையின் செய்தி பிரிவு இயக்குனர் திரு குருபாபு பலராமன் அவர்களையும் மேடைக்கு பணிவன்போடு அழைக்கிறோம். இப்பொழுது நம்மோடு இணைந்திருக்கிறார் 90 வயதை கடந்த, கலைக்கு மிக சிறப்பான சேவையை செய்த, இந்த அரங்கத்தை நமக்கு அளித்த டாக்டர் குமாரராணி மீனா முத்தையா அவர்கள். அவர்களுக்கு பலத்த கைகரகோஷத்தை நாம் அளிக்கலாம். தஞ்சாவூர் கலை மிளிர்கிறது என்றால் அந்த ஓவிய கலைக்கு இவர்தான் விலாசம். நிகழ்ச்சியில் இவரோடு நாம் இணைந்திருப்பது அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. அடுத்ததாக நமது டிடி தமிழ் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரு ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்களை வரவேற்புரை வழங்க மகிழ்வோடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தூர்தர்ஷன் சென்னையின் பொன்விழா கொண்டாட்டங்களுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொறுப்புக்கு சிறப்பு சேர்க்கும் மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களை பேரன்போடு வரவேற்கிறேன். கல்வியாளர், சமூக சேவகர் செட்டிநாடு குமாரராணி டாக்டர் மீனா முத்தையா அவர்களை பெரும் மகிழ்வோடு வரவேற்கிறேன். சிறப்பு விருந்தினர்களாக நடனக்கலையின் அடையாளம் பத்ம விபூஷன் டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்களையும், தொழிலதிபர் பத்மபூஷன் அவார்டி டாக்டர் நல்லி குப்புசாமி செட்டியா ஐயா அவர்களையும், திரைப்பட இயக்குனர் கலைமாமணி சுரேஷ் கிருஷ்ணா அவர்களையும், திரைப்பட நடன இயக்குனர் கலைமாமணி கலா அவர்களையும், தூர்தர்ஷன் தலைமை இயக்குனர் திரு சதீஷ் நம்பூதிரிபாத் அவர்களையும், நமது தூர்தர்ஷன் சென்னை நிலையத்தின் தலைவர் திரு ஆர் கிருஷ்ணதாஸ் அவர்களையும், நமது நிலையத்தின் செய்தி பிரிவு இயக்குநராக உள்ள திரு குருபாபு பலராமன் அவர்களையும் மகிழ்வோடு வரவேற்கிறேன். பத்மா விருதுகள், இந்த வருடம் பத்மா விருதுகள் பெற்ற சாதனையாளர்களையும், நமது நிலையத்தின் முன்னாள் இந்நாள் ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரையும், சக ஊடக நண்பர்களையும் மற்றும் இங்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என மகிழ்வோடு வரவேற்கிறேன். அரங்கில் இந்நிகழ்வு அமைய பெரும்புதவி செய்த நல்லுள்ளங்கள் அனைவரையும் நன்றியோடு வரவேற்கிறேன். கடந்து வந்த 50 வருட பாதையை இப்பொழுது நாம் காணொளியில் காணலாம். இந்த அழகான பயணத்தை நாம் ரசிக்கலாம். அன்றாட வாழ்வியலை ஆர்வத்தோடு காண்பவர்களுக்கு நிகழும் அனைத்தும் புதுமையாகவே தெரியும். இன்று புதிதாய் பிறந்தோம் என்று ஒவ்வொரு நாளையும் புதுமையாக வரவேற்கச் சொன்னான் மகாகவி பாரதி. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் 1975 ஆகஸ்ட் 15ஆம் நாளும் புதுமையாகத்தான் விடிந்தது தமிழக மக்களுக்கு. அதுவரை கலை நிகழ்ச்சிகள் காணவும், இசைக்கச்சேரிகளை ரசிக்கவும், திரைப்படங்களை பார்க்கவும், நாடகம் கண்டு லயிக்கவும், நாட்டியங்களில் மெய்மறக்கவும் என்று கலை தொடர்பான எந்த பொழுதுபோக்கு வேண்டுமென்றாலும் அரங்கங்களை நோக்கி சென்றே ஆக வேண்டும் என்ற நிலை இருந்தது. ஆனால் அந்த 15/8/1975ஆம் நாள்தான் தமிழ் மக்களுக்கு, குறிப்பாக சென்னை மக்களுக்கு தொலைக்காட்சியை வீட்டின் வரவேற்பறைகளுக்கே கொண்டு வந்து, இனிமேல் அரங்கம் தேடி அலைய வேண்டாம், உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் கலாபூர்வமான பொழுதுபோக்குகளையும் உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வருகிறோம் என்று கட்டியம் கூறியது. ஆம், அன்றுதான் சென்னை தொலைக்காட்சி நிலையம்
சென்னை டெலிவிஷன் சென்டர் காட்சி ஊடக ஒளிபரப்பை இனிதே தொடங்கியது. அதுவரை காலமும் வானொலி மட்டுமே ஒலி ஊடகமாக இருந்தது. தொலைக்காட்சியோ ஒலி ஒளி ஊடகமாய் பரவி நின்றது. தூர்தர்ஷன் என்ற இந்தி சொல்லை தமிழில் எப்படி பெயரிட்டு அழைப்பது? காட்சி வானொலி, பட ரேடியோ, வானொலி போல வானொலி என பெயர்கள் சில பரிசீலனையில் அடிபட்டு தூர்தர்ஷன் என்பதும் டெலிவிஷன் என்பதும் நேரடி பெயர்ப்பில் தொலைக்காட்சி என்றே வருவதால் அதுவே ஏற்றுக்கொள்ளப்பட்டு சென்னை தொலைக்காட்சி நிலையம் என்று பெயர் சூட்டப்பட்டது. சென்னை தொலைக்காட்சி தொடங்கிய காலத்தில் மாடி, மனை, பணம், வாகனம் என்று வாழ்ந்தவர்களெல்லாம் கவனிக்கப்படவில்லை. நடுத்தர குடும்பமானாலும் அதற்குள் ஒரு கருப்பு வெள்ளை தொலைக்காட்சி பெட்டி இருந்தால் போதும். அந்த வீட்டுக்காரர்கள்தான் அந்த தெருவுக்கே முக்கியமானவர்கள். ஜாதி, மதம், இனம் கடந்த முறையில் அந்த தெருவில் உள்ள அனைவரும் சொந்தக்காரர்கள். வீதிகள் வெறிச்சோடி கிடந்தால் அன்று வெள்ளிக்கிழமை என்று பொருள். அன்றுதான் சென்னை தொலைக்காட்சியில் ஒளியும் ஒலியும் போடுவார்கள். அலுவலக வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு அவசர அவசரமாக ஒளியும் ஒலியும் போடுவதற்குள் வீடு வந்து சேர வேண்டும் என்று வீட்டு சொந்தக்காரர் வந்து நுழைந்தால் அவருக்கே அமர்வதற்கு இடமில்லாமல் வரவேற்பறை மற்றவர்களால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கும். வீதிகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஊரே காலியானது போல போக்குவரத்து ஏதுமின்றி மக்கள் நடமாட்டமும் இன்றி காணப்பட்டால் அன்று ஞாயிற்றுக்கிழமை சென்னை தொலைக்காட்சியில் முழு நீள தமிழ் திரைப்படம் திரையிடப்படுகிற நாளும் கூட எந்த படமாக இருந்தாலும் வீடுகள் உண்மையிலேயே ஹவுஸ்ஃபுல்லாகித்தான் இருக்கும். வெறும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் மட்டுமல்ல, வேளாண் பெருமைமிக்க நமது இந்தியாவில் வேளாண்மை செழித்து வளர சென்னை தொலைக்காட்சி வடிவமைத்து வழங்கிய வயலும் வாழ்வும் நிகழ்ச்சி விவசாய மக்களிடையே பல புதிய வேளாண் உற்பத்தி நெறிமுறைகளை அறிமுகப்படுத்தியது. ஊர்கள் தோறும் பஞ்சாயத்து தொலைக்காட்சி பெட்டிகளின் முன்கூடி அந்தந்த பருவத்திற்கான பயிர் சாகுபடி குறிப்புகளையும் புத்திகளையும் உரம், பூச்சி மருந்து போன்ற விவரங்களையும் புழக்கத்தில் வந்துள்ள நவீன வேளாண் பொறியியல் உபகரணங்களையும் தெரிந்து கொண்டு பயன்பெற்ற விவசாய பெருமக்கள் ஏராளம் ஏராளம். கொல்லங்குடி கருப்பாயி, புஷ்பவனம் குப்புசாமி போன்ற நாட்டுப்புற பாடகர்களை அறிமுகப்படுத்தி விவசாயிகளுக்கு தேவையான வேளாண் குறிப்புகளையும் கூட நாட்டுப்புற மெட்டுகளில் வழங்கிய பெருமை வயலும் வாழ்வும் நிகழ்ச்சிக்கு உண்டு. கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களை கொண்டு வில்லுப்பாட்டு வடிவில் விவசாய செய்திகளை மக்களிடம் கொண்டு சேர்த்த விதம் இன்றும் நினைவில் நிற்பது. அவர் வழங்கிய நெல்லின் கதை வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி வரலாற்று பெயர் பெற்றது. டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன், டி.எம். சௌந்தரராஜன் ஆகியோரின் பாட்டினைவில் உருவாகி ஒளிபரப்பான நிலமகளின் தசாவதாரம் சிறப்பு நிகழ்ச்சி நெஞ்சில் ரீங்காரமிட்டுக் கொண்டிருப்பது. வயலும் வாழ்வும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் நட்பு ரீதியில் அழைத்ததால் அதனை தட்ட இயலாது தனது இடைவிடாத படப்பிடிப்பு நேரங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சென்னை தொலைக்காட்சி நிலைய படப்பிடிப்பு அரங்கிற்கே வந்து வயலும் வாழ்வும் நிகழ்ச்சிக்கு தொகுப்புரை வழங்கிவிட்டு சென்ற நெகிழ்ச்சியான நிகழ்வும் உண்டு. வயலும் வாழ்வும் வேளாண் தகவல்கள் மட்டுமின்றி கிராம கைவினைத் தொழில்கள், பட்டு வளர்ப்பு, நீர்வளம், வெண்மை புரட்சி, கூட்டுறவு சங்கப் பணிகள், கிராம சுகாதாரம் சார்ந்த நிகழ்ச்சிகள் போன்ற பல்வேறு கிராம முன்னேற்றத் துறைகளிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. முனைவர்மா நன்னன், கவிக்கோ ஞானச்செல்வன் போன்றோர் சென்னை தொலைக்காட்சியில் வயது வந்தோர் கல்விக்காக நடத்திய காண்போம் கற்போம் நிகழ்ச்சி கல்லாதவர்களை மட்டுமல்ல கற்றவர்களையும் கற்கத் தூண்டும் நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் பஞ்சாயத்தில் டிவி பெட்டி முன் அமர்ந்திருக்கும் பாமர மக்களுக்கு ஆனா ஆவன்னா சொல்லிக் கொடுக்கும் பாங்கு தத்ரூப கற்றல் அனுபவத்தை ஏற்படுத்தியது. கர்நாடக இசை, நாட்டுப்புற இசை, மெல்லிசை என்னும் முப்புற இசைப்பாங்கில் சென்னை தொலைக்காட்சியில் நமது பாரம்பரிய இசை பெருமையை போற்றி வருகிறது. பிரபலமான இன்னிசைவாளர்களின் மரபிசை கச்சேரிகள் அரங்கங்கள் தாண்டி ஒவ்வொரு இல்லங்களையும் இசைமயமாய் இனிமைப்படுத்தி வருகின்றன. பரதம் முதலிய பண்பாட்டு நடனங்களும் இன்றும் சென்னை தொலைக்காட்சியின் செல்ல கலைக்குழந்தைகளாகவே வளர்க்கப்பட்டு வருகின்றன. பொங்கல், தமிழ் புத்தாண்டு நாட்களில் டாக்டர் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் போன்றோரின் நாட்டுப்புற இசையோடு கூடிய நிகழ்த்து கலைகள் மண்ணின் மாண்பை மகத்துவப்படுத்தின. முளைப்பாலையை போன்ற அரங்கப் பொருட்கள் இயல்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக மதுரை வீட்டில் ஒரு வாரத்திற்கு முன்பாகவே முளைப்பாலையை வளர்க்கத் தொடங்கி சென்னைக்கு ஏசி ரயில் பெட்டியில் வதங்கி போகாமல் எடுத்துச் சென்றதெல்லாம் கலை அறம் சார்ந்த நிகழ்வு. தமிழகமெங்கும் ஆங்காங்கே கிராமத்து மூலைகளில் முடங்கி கிடந்த தெருக்கூத்து, கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், தேவராட்டம், மகுடாட்டம், பொம்மலாட்டம், தோல்பாவை, நிழற்கூத்து, சிலம்பாட்டம் போன்ற நாட்டுப்புற கலைகளுக்கும் கலைஞர்களுக்கும் புத்துயிரூட்டி சமூக வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த பெருமை இன்று வரை முழுக்க முழுக்க சென்னை தொலைக்காட்சியையே சேரும். குற்றாலத்தின் அனைத்து அருவிகளின் சாரலில் 100 நாட்டுப்புற கலைஞர்கள் சூழ்ந்து நின்று வழங்கிய பாரத தேவியின் பாதச் சிலம்புகள் இன்றும் இன்னிசை சந்தங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது.
தொலைக்காட்சிக்கே உரிய வடிவமான இசை நாட்டிய சித்திரங்கள் பல கண்களுக்கும் செவிகளுக்கும் கலை விருந்து படைத்துள்ளன. உறவு பாலம், மறக்கவியலா மண்மணம் சார்ந்த சித்திரம், வண்ணக்கோலங்கள், விடுதிகள் போன்ற தொடர்கள் குடும்பங்களில் அழுத்தமான தாக்கங்களை உருவாக்கின. அண்ணாவின் லட்சியவாதி, அகலினின் 4ஆம் பரிமாணம், புதுமைப்பித்தனின் புதிய நந்தன், அரூர் ராமநாதனின் ஆத்மாவின் தாகம் போன்ற புகழ்பெற்ற படைப்புகள் எல்லாம் நாடகமாகின. புராணம், வரலாறு, இலக்கியம் சார்ந்த நாடகங்களும் சென்னை தொலைக்காட்சியில் பிரபலமானவை. இலக்கிய பேருரைகள், பட்டிமன்றங்கள், விவாத மேடைகள், கவியரங்கங்கள் போன்றவை சென்னை தொலைக்காட்சியில் இலக்கியம் வளர்க்கும் களங்களாக திகழ்ந்தன. திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள், தவத்திரு குன்றக்குடி அடிகளார், பேராசிரியர்கள் கோ சத்தியசீலன், அ அறிவொளி, ப நமச்சிவாயம், கணேச சபேசன், தி ராஜகோபாலன், இரா செல்வகணபதி, சரஸ்வதி ராமநாதன், சேலம் ருக்மணி போன்ற இலக்கிய அறிஞர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் காரைக்குடி கம்பன் கழகம், சென்னை கம்பன் கழகம், தென்காசி திருவள்ளுவர் கழகம், வாணியம்பாடி இலக்கிய கழகம் போன்ற புகழ்பெற்ற இலக்கிய அமைப்புகள் நடத்திய நிகழ்ச்சிகளை ஒளிப்பதிவு செய்து ஒளிபரப்பி இலக்கிய பணி ஆற்றி வருகிறது சென்னை தொலைக்காட்சி. திருவையாறில் நடைபெறும் தியாகராஜ ஆராதனை இசை நிகழ்ச்சியினை ஆண்டுதோறும் நேரலையாக வழங்கி இசையஞ்சலியான பஞ்சரத்ன கீர்த்தனைகளை மக்களின் விடிகளுக்கு விருந்தாய் கொண்டு சேர்க்கிறது சென்னை தொலைக்காட்சி. சிதம்பரம் நடராஜர் திருக்கோவிலில் நடைபெறும் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சிகளும் சென்னை தொலைக்காட்சியின் கேமரா கலைக்கண்களுக்கு தப்பாமல் ஆண்டுதோறும் ஒளிபரப்பாகின்றன. தமிழகத்தின் புகழ்மிக்க திருக்கோவில்களில் நடைபெறும் திருவிழா நிகழ்ச்சிகள் அனைத்தும் பண்பாட்டு பெருமையுடன் நேரலை வர்ணனைகளோடு சென்னை தொலைக்காட்சியால் ஒளிபரப்பப்படுகின்றன. திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபத் திருவிழா, மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நிகழ்ச்சி, வைணவ திருக்கோவில்களில் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி நிகழ்ச்சி, திருச்செந்தூரில் நடைபெறும் சூரசம்ஹார பெருவிழா போல்வன அவற்றில் சில. திரு வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமிகள் வைஷ்ணவத்தின் தினனின் பெருமைகளை பக்தியோடு எடுத்துரைத்த கண்ணனின் ஆரமுது 735 பகுதிகளாக சென்னை தொலைக்காட்சி வரலாற்றில் பக்தி தடம் பதித்த நிகழ்ச்சி. எழுத்தாளர் இந்திரா சௌந்தரராஜன் வழங்கிய நாயன்மார்கள் 130 பகுதிகளாக ஒளிபரப்பாகி சைவ பெருமையை உணர்த்தியது. கவிஞர் வாலியின் கவிதை பெருமைகளை ஏறத்தாழ 2 ஆண்டுகள் 81 பகுதிகளாக பேசிய நிகழ்ச்சி வாலிப வாலி. அவருடைய நேர்முகங்கள், அவர் குறித்த இலக்கிய திரைப்பிரபலங்களின் நேர்முகங்கள், பாடல் காட்சிகளின் இடைப்பின்னல்கள் என இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் ஆளுமை குறித்த மிக நீண்ட தொடராக சாதனை முத்திரை பதித்தது. காலத்தை வென்ற கவியரசர் தொடரும் கவிஞர் கண்ணதாசனின் கவி ஆளுமை பெருமைகளை திரைப்பாடல், தனிப்பாடல் என திறம்போற்றி பாடியது. கண்ணதாசனின் தனிக்கவிதைகள் கர்நாடக இசைக்கலைஞர்களால் மெட்டமைத்து பாடப்பட்ட நிகழ்வும் புதுமையானது. BSNL ஸ்போர்ட்ஸ் குவிஸ் நிகழ்ச்சி டாக்டர் சுமன் சி ராமன் அவர்களால் 15 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நடத்தப்பட்ட சென்னை தொலைக்காட்சியின் முத்திரை நிகழ்ச்சி. இதற்கு லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சாதனை சான்று வழங்கியது. குழந்தைகள் திறம் வளர்க்கும் கண்மணி பூங்கா, இளைஞர்களின் சாதனை வளர்க்கும் இளந்தென்றல், மகளிர் நலம் பேணும் மங்கையர் மலர், நலவாழ்வு குறித்த வினாவிடை அரங்கமாக ஹலோ டாக்டர், திரு இறையன்பு IAS தொடர்ந்து பல வாரங்கள் இளைஞர்களுக்காக வழங்கிய கல்லூரி காலங்கள், வெள்ளித்திரையில் சாதித்தவர்களின் மலரும் நினைவுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளும் சென்னை தொலைக்காட்சியில் சாதனை பட்டியலில் இருக்கத்தான் செய்கின்றன. வெளிநாட்டு வாழ் இந்தியர்களின் கலாச்சார பிரதிபலிப்புகளை காட்டும் தமிழ்ப்பாலம், புத்தாக்கத்தை விரிவுபடுத்தும் புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனர்களை நேர்கண்டு பேசும் ஸ்டார்ட் அப் ஹேண்ட்ஷேக் என இன்றைய நவீன இந்தியாவின் தேவைகளுக்கு ஏற்ப நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது சென்னை தொலைக்காட்சி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொதிகை தொலைக்காட்சியை நவீன தொழில்நுட்பங்களுடன் புதிய பொலிவுடன் DD தமிழ் என்ற பெயரில் மீண்டும் தொடங்கி வைத்தார். சென்னை தொலைக்காட்சி நிலையம் நீண்ட நெடிய பயணத்தில் DD தமிழ் ஒரு மைல் கல்லாகும். ஏராளமான தனியார் தொலைக்காட்சிகள் வந்த பிறகும் அதனுடன் போட்டியிடும் அளவுக்கு நெடுந்தொடர்கள், திரைப்படங்கள், புதிய நிகழ்ச்சிகளுடன் புலிப்பாய்ச்சலுடன் மக்கள் விரும்பும் சேனலாக வேகமெடுத்துள்ளது DD தமிழ். ஆயிரத்து 1975ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சென்னையில் தூர்தர்ஷன் தனது ஒளிபரப்பு சேவையை தொடங்கிய அதே நாளிலேயே செய்தியும் தமிழக மக்களை வந்தடைந்தது. செய்தித்தாள், வானொலி வடிவத்தில் மட்டுமே தமிழில் செய்திகளை படித்தும் கேட்டும் வந்த தமிழக மக்கள் முதன்முறையாக தமிழ் செய்திகளை காட்சி ஊடகத்தில் கண்டு பிரமிப்படைந்தனர். நம்பிக்கை, உறுதி, உண்மையை தாரக மந்திரங்களாக கொண்டு தொடங்கிய தமிழ் செய்தி ஒளிபரப்பு ஒரு நீண்ட பயணம். கருப்பு வெள்ளையில் தொடங்கிய ஒளிபரப்பு 1982ஆம் ஆண்டு நவம்பரில் நடந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் முதல் தமிழக மக்களுக்கு வண்ணக்கோலங்களில் விருந்தளித்தன. எப்போதும் நேர்மையை விட்டுக் கொடுக்காத செய்திகளுக்கு உருவான பார்வையாளர் கூட்டம் இன்று வரை தொடர்கிறது. இந்திரா காந்தி முதல் பல்வேறு தலைவர்களின் இறுதி அஞ்சலியையும் தமிழ் சமூகத்திற்கு அறிவித்து அஞ்சலி செய்தது தூர்தர்ஷன் செய்திகள்.
முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் தொடங்கி தலைவர்களின் இறுதி ஊர்வலத்தையும் மக்களிடம் நேரலையாக கொண்டு சேர்த்தது அரிய தருணங்கள். ராக்கெட் ஏவும் காட்சியாக இருந்தாலும் சரி, தில்லியில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் சுதந்திர தினம், குடியரசு தின அணிவகுப்பு, தலைவர்களின் உரைகள் என தேசத்தின் சாதனை பெருமைகளை நேயர்களின் கண்முன்னே கொண்டு வந்து சேர்த்து வருகிறது உங்கள் டிடி தமிழ். புயல், வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர் காலங்களில் முன்கூட்டியே அறிவிப்பு கொடுத்து மக்களை எச்சரிப்பதுடன் பாதிப்புகளை காட்சிகளாக உணர்த்திய சென்னை தொலைக்காட்சியின் செய்திகளின் பணி அளப்பரியது. கோவிட் பரவியிருந்த காலத்தில் உலகமே முடங்கி போன போதும் முன்கள பணியாளராக சென்னை தொலைக்காட்சியின் செய்திகள் வழங்கிய தகவல்கள் தமிழ் சமூகத்திற்காற்றிய பணிகள் ஏராளம். சென்னை தொலைக்காட்சியின் செய்தி பயணத்தில் செய்திகள் மட்டுமின்றி தலைவர்களின் பேட்டிகளும் விவாத நிகழ்ச்சிகளும் புதிய பரிமாணங்கள் எடுத்தன. வெளிச்சம், மக்கள் மேடை என்ற அன்றாட நடப்புகளை மையமாக கொண்ட விவாத நிகழ்ச்சிகளும், முத்திரை பதித்த வித்தகர்கள், சந்திப்போம் சிந்திப்போம் போன்ற நிகழ்ச்சிகளும் காலப்பெட்டகங்களாகும். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் உள்ளிட்ட தலைவர்கள், பல்துறை நிபுணர்கள் மற்றும் ஆளுமைகளின் நேர்முகமும் சென்னை தொலைக்காட்சியின் பொக்கிஷங்களாகும். 100க்கும் மேற்பட்ட தனியார் தொலைக்காட்சிகள் உருவாகிவிட்ட இந்த காலத்தில் நேரலை செய்தி குவியலுக்கு இடையே டிடி தமிழ் செய்திகள் புதிய வேகம் எடுத்து வருகின்றன. நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் அதே வேளையில் செய்தியின் உண்மை மற்றும் தரம் மாறாமல் வேகமாகவும் வண்ணமயமாகவும் தினந்தோறும் 6 அரை மணி நேர செய்திகளும் மணிக்கொரு முறை 5 நிமிடங்கள் எக்ஸ்பிரஸ் செய்திகளும் நேயர்களை வந்தடைகின்றன. எதிரும் புதிரும் என்ற விவாத நிகழ்ச்சியும், இந்தியா இந்த வாரம், உலகம் இந்த வாரம் என வாராந்திர தொகுப்புகளும் தமிழ் பேசும் நல்லுலகின் காட்சி ஊடக செய்தி பார்வையாளர்கள் மத்தியில் தனி முத்திரை பதித்து வருகிறது. நவீன மாற்றத்திற்கேற்ப செயற்கைக்கோள் ஒளிபரப்பையும் தாண்டி சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் டிஜிட்டல் வடிவிலும் செய்திகளை உலகெங்கும் வாழும் தமிழ் பேசும் நல்லுலகிற்கு கொண்டு சேர்த்து வருகிறது டிடி தமிழ் செய்திகள். எத்தனை ஊடகங்கள் உருமாறி வந்தாலும் சமூக அக்கறையோடு மனித குலத்தின் எதிர்கால வாழ்வியல் நலமோடும் வளமோடும் அமைய வேண்டும் என்பதையே குறிக்கோளாக கொண்டு உங்கள் சென்னை தொலைக்காட்சி நிலையம், பொதிகை தொலைக்காட்சி நிலையம் டிடி தமிழ் தொண்டாற்றி வருகிறது. வாழ்த்துங்கள், வளர்வோம். இங்கிருந்து ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் யார் பேரை சொல்றது யார் பேரை விடுறதுன்னு தெரியல. அப்பேற்பட்ட சிறந்த நபர்கள், அதுவும் நம்மளுடைய பாரத தேசத்திற்கு பெருமை சேர்க்கும் அத்தனை நபர்களும் இங்கே இருப்பது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. வந்த அனைவருக்கும் இரு கரம் கூப்பி எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னா, பத்ம விருதுகள் இந்த ஆண்டிற்காக பெற இருப்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பற்றிய ஒளியை தான் இப்போ நம்ம காண இருக்கிறோம். அது இந்த திரையில் இப்போ திரையிடப்பட இருக்கிறது. அப்பாவுக்கு இந்த வருஷம் வந்து பத்மபூஷன் அவார்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐ திங்க் ஜனவரி 25ன்னு நினைக்கிறேன், அன்றைக்கி ஈவினிங் வந்து டிவியில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்பாவுக்கும் ஒரு கால் வந்திருந்தது. அப்போ அவருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவருடைய கிரேட் கிராண்ட் சில்ட்ரன், என்னுடைய பிரதரோடைய பேரன் பேத்திங்களோட அவர் இருந்தார்.
அப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பையன்கிட்ட கூட சொல்லிகிட்டு இருந்தார், எனக்கு நீ உங்களோட இருக்கும்போது எனக்கு இந்த கால் வந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவருக்கு இந்த பத்மபூஷன் அவார்டு கிடைக்கும்போது எங்கள் எல்லாருக்குமே கிடைச்ச மாதிரி இருந்தது. நான் கஸ்டமர்ஸ் பார்க்கும்போது தே ஃபீல் வெரி ப்ரவுட், தே ஃபீல் ஸோ ஹாப்பி. அவங்களுக்கே கிடைச்ச மாதிரி நிறைய சந்தோஷப்படுறாங்க, வீவர்ஸ் பர்டிகுலராக. ஏன்னா இவருக்கு கிடைச்சது வந்து இந்த ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ அவருக்கு அந்த அவார்டு கிடைச்சது இண்டஸ்ட்ரிக்கே கிடைச்ச மாதிரி, எங்களுக்கு ஒரு அந்த பட்டு இண்டஸ்ட்ரிக்கே ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி, ஒரு அவார்டு கிடைச்ச மாதிரி. இப்படி தான் எல்லாருமே ஃபீல் பண்ணுறோம். ஸோ ஆஸ் ஐ செட், கஸ்டமர்ஸ், வீவர்ஸ், மியூசிக் லவர்ஸ், மியூசிஷியன்ஸ். ஏன்னா அவர் வந்து மோர் தென் அந்த பட்டு இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத தாண்டி ஒரு 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 மனிதராக ஒரு ஹீஸ் டன் அ லாட். நிறைய நல்ல விஷயங்கள் அவர் ஈடுபட்டிருக்காரு. அது கல்ச்சர் ஆகட்டும், ஆர்ட், மியூசிக், எஜுகேஷனில் இருக்கட்டும். ஸோ அவருக்கு நிறைய பேரோடைய லைஃப்பை டச் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் சம்திங் லைக் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் அவருக்கு அவார்டு கிடச்சிது. மோர் தென் தட், இதில் தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுது அவர் மேலே அத்தனை பேரும் எவ்வளவு மரியாதையும் எவ்வளவு அன்பும் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் அவருக்கு அவார்டு கொடுத்ததுக்கு நம்ம கவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ், நன்றியும் சொல்லிக்க விரும்புகிறேன். அனைவருக்கும் வணக்கம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தமிழகத்துடைய மிகப்பெரிய ஒரு சொத்து. அவர் தன்னுடைய காலத்தில் செய்த மிகப்பெரிய பாடல்கள், கட்டுரைகள் எல்லாவற்றையும் இந்த தேசத்திற்காக அர்ப்பணித்தவர். ஆனால் சுப்பிரமணிய பாரதியார் பற்றி நினைவு மண்டபத்தில் கூட இல்லாத அளவுக்கு தகவல்களை எல்லாம் தமிழகத்திலே திரட்டி 23 தொகுதிகளாக படைத்திருக்கிறார் பத்மஸ்ரீ சீனி விஸ்வநாதன் அவர்கள். போன வருடம் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அன்று புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இல்லத்திலே திரு சீனி விஸ்வநாதன் அவர்களை பாராட்டி 23 தொகுதிகளையும் பிரதம மந்திரி அவர்கள் வெளியிட்டார். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் பெற்றவனாக நான் இருக்கிறேன். 60களிலே தன்னுடைய ஆய்வு பணிகளை ஆரம்பித்தார் சீனி விஸ்வநாதன் அவர்கள். முதலில் அவர் பாரதியாருடைய வரலாறு, பாரதியாருடைய சிறு சிறு படைப்புகளை வெளியிட்டார். அதன் பிறகு பாரதியாருடைய சகோதரர் திரு விஸ்வநாதன் அவர்கள் தொடர்பு ஏற்பட்ட பிறகு திரு விஸ்வநாதன் அவர்கள் தன்னிடமிருந்த பாரதியாருடைய அத்துணை பொக்கிஷங்களையும் திரு சீனி விஸ்வநாதன் அவர்களிடம் கொடுத்து, நம்பிக்கையோடு அவரிடம் கொடுத்து அதை அனைத்தையும் பதிப்பிக்க சொன்னார். அந்த வேலையை 1960களிலே ஆரம்பித்த நம்முடைய சீனி விஸ்வநாதன் அவர்கள் கிட்டத்தட்ட 65 ஆண்டுகள் இந்த பணிக்காக தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்திருக்கிறார். பாரதியாருடைய படைப்புகள் அத்தனையும் அடுத்த சமுதாயத்திற்கு, அடுத்து வரக்கூடிய சமுதாயங்களுக்கு, அடுத்த சந்ததிகளுக்கு சரியான முறையிலே உண்மையான வடிவத்திலே சென்றடைய வேண்டும் என்பதற்காக இந்த பணியை செய்தார். நமஸ்காரம். என்னுடைய குருநாதன் மருதங்க மேஸ்ட்ரோ கலைமாமணி குருவாயூர் துரைசாரை பற்றி பேசுகிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அவர் கூட ஒரு 25 ஆண்டுகளாக குருவலம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. வாசிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஈஸியாக அவர்கிட்ட பழக முடிகிறது. எல்லார்ட்டும் அன்பாக ஸ்நேகமாக பழகக்கூடிய ஒரு மனிதன். அவரை வாசிப்பை பற்றி சொல்லும்போது, அவர் வாசிக்காத ஆர்டிஸ்டுகளை இன்றைக்கி சென்னையில் இல்லை அப்படின்னு சொல்லணும். ஃப்ளூட் சஞ்சய் ராவ் அவர்கள் இன்றைக்கி யங் ஜென்ரேஷன் வரைக்கும் அவர் அத்தனை கச்சேரி அவர் வாசிச்சிருக்கார். எனக்கு கிளாஸ் எல்லாம் எடுக்கும்போது சார் சொல்லுவார், கேட்டுண்டு வாசி, பாட்டை கேட்டுண்டு வாசிக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அவர். அப்போ எங்கே வாசிக்கணும், எங்கே வாசிக்கக்கூடாது, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுண்டு பாடுறவாளுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் வாசிக்கணும். அந்த புதுக்கோட்டை ஸ்டைல், அந்த தொப்பி வளர்ந்தலை எல்லாம் ஜாயின் பண்ணி வாசித்து அந்த பாட்டை அப்படி ஊக்குவித்து வாசிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஒரு கிறிஸ்பியான பாட்டுக்கு வாசிக்கும்போது அந்த மரதங்க எப்படி வாசிக்கணும், ஒரு ரொம்ப சாஃப்டான ஒரு வயலின் அப்படி வாசிக்கும்போது எப்படி எல்லாம் இப்போ டிஎன் கிருஷ்ணன் சார் எல்லாம், லால்குடி சார், அந்த மாதிரி பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் அவர்களுக்கெல்லாம் வாசிக்கும்போது எப்படி வாசிக்க, ஒரு மாடலின் அவருக்கு வாசிக்கும்போது, அந்த பாட்டுக்கு வீணை வாசிக்கும்போது, இதெல்லாம் நிறைய அவர் கூட ட்ராவல் பண்ணுறதுனால நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ அதோட ஸ்பெஷாலிட்டிங்கிறது அதுதான். அது மட்டும் இல்லாமல் அவர் நல்லா பாடுவார், அசாத்தியமாக பாடுவார்.
இப்போ எங்கள் வீட்டிலலாம் கிளாஸுக்கு வரும்போது பசங்களுக்கெல்லாம் பாட்டு சொல்லிக் கொடுப்பார், எப்படி பாடணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த எசன்ஸ் அப்படியே சொல்லுவார். இப்போ ஒரு தோடியாக இருந்தாலும் சரி, சங்கராபரணம் அதில் பைரவி இந்த மாதிரியெல்லாம் பாடும்போது அந்த எசன்ஸ், அந்த ஜூஸ் பிழிகிற மாதிரி அந்த எசன்ஸ் அப்படியே கொடுப்பார் அவர். ஆனால் அந்த அனுபவம், அவ்வளோ வருஷത്തെ அனுபவம் அவருக்கு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இந்த மாதிரி அவார்டெல்லாம் கிடைக்கிறது எங்களுக்கு சிஷ்யாளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவர் கூட பழகிறது ரொம்ப சாஃப்டான மனுஷன். யாருக்கு வேணாலும் அவர்கிட்ட பழகலாம். சின்ன குழந்தைகள் வரை அவர்கிட்ட போய் ஈஸியாக பழகலாம். அவர் கேட்பா, குழந்தை வாங்க உட்காருங்க, என்ன பாடுறேன், ஏது வாசிக்கிறேன், ரொம்ப ஈஸியாக. அது ரொம்ப எல்லாருக்கும் கிடைக்காது, அந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அவர்கிட்ட பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு, அவர் கூட வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். குருகுலம் பண்ணி அவர் கூட மிருதங்கம் வாசித்து அவர் கூட இருக்கக்கூடியது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. இந்த பத்மஸ்ரீ அவார்டு தெருக்கூத்து கலைஞருக்கு கிடைக்குது என்பது எனக்கு தெரிஞ்சு இது முதல் முறைன்னு நினைக்கிறேன். இந்த அவார்டு எங்களுக்கு இன்னும் இந்த விக்கிரகத்தை இன்னும் திறமையாக செய்யறதுக்கான ஊக்கமாகவே நாங்கள் நினைக்கிறோம். இவர் அண்ணா ராதாகிருஷ்ண ஸ்தபதி சிறு வயசுலேருந்தே இந்த சிற்பக்கலையை நல்லா பயின்றவர். அதோடு மட்டும் இல்லாமல் கணபதி ஸ்தபதிக்கிட்ட இந்த மகாலிபுரத்தில் அந்த டிராயிங்கி வரைபடத்தை கற்றுக்கிட்டு அந்த மகாலிபுரம் கலை, மகாலிபுரம் பாணி, சோழர்கால பாணி, பல்லவ நாட்டு பாணின்னு இருக்குது. அதை கணபதி ஸ்தபதியே சொல்லியிருக்காரு. சோழர்கால பாணியில் பல்லவ கால பாணியை புகுத்தின பெருமை ஒன்றை தான் சேரும்னு எங்கள் குருநாதர் கணபதி ஸ்தபதியே அண்ணனை பாராட்டினது ரொம்ப அவருக்கு பிரம்மரிஷி பட்டம் கொடுத்த மாரி நாங்கள் நினைக்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் நாங்கள் பல சிற்பிகளையும் நாங்கள் இந்த சிற்பக்கூடத்தில் உருவாக்கிக்கிட்டு வர்றோம். பல பேர் இங்கே ட்ரைனிங் படிச்சுட்டு இந்த சிற்பக்கலையை வளர்க்குறதுக்கு என்னென்ன டெவலப் செய்ய முடியுமோ நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம். மாண்புமிகு மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களை பொன்னாடை அணிவித்து கௌரவிக்குமாறு தூர்தர்ஷன் சென்னையின் செய்தி பிரிவு இயக்குனர் திரு குருபாபு பலராமன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி ஐயா. மாண்புமிகு மத்திய இணை அமைச்சருக்கு பொன்விழா நினைவு பரிசை வழங்க தூர்தர்ஷன் தலைமை இயக்குனர் கே சதீஷ் நம்பூதிரிபாத் அவர்களை அழைக்கிறோம். We call upon Director General of Doordarshan, Shri K. Satish Namboodiripad, to give the Golden Jubilee memento to our Honorable Union Minister of State, Dr. Shri L. Murugan. Thank you, sir. மாண்புமிகு மத்திய இணை அமைச்சருக்கு நினைவு பரிசை வழங்க நிலைய தலைவர் ஆர் கிருஷ்ணதாஸ் அவர்களை அழைக்கிறோம். தூர்தர்ஷன் தலைமை இயக்குனர் திரு சதீஷ் நம்பூதிரிபாத் அவர்களை கௌரவிக்கும் விதமாக தூர்தர்ஷன் நிலைய தலைவர் ஆர் கிருஷ்ணதாஸ் அவர்களை அவருக்கான நினைவு பரிசு வழங்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இந்திய ஒளிபரப்பு பொறியியல் சேவையில் திறம்பட செயலாற்றும் நமது சென்னை தூர்தர்ஷனின் பொறியியல் துறை துணை தலைமை இயக்குனர் மற்றும் நிலைய தலைவர் திரு ஆர் கிருஷ்ணதாஸ் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் மாண்புமிகு மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களே, டைரக்டர் ஜெனரல் ஸ்ரீ சதீஷ் நம்பூதிரிபாட் அவர்களே, ரெஸ்பெக்டட் பத்மா சுப்ரமணியம் மேடம் அவர்களே, நல்லி குப்புசாமி செட்டி அவர்களே, குருபாபு அவர்களே, அண்ட் மேடை இங்கே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்கள். சென்னை தொலைக்காட்சி நிலையத்தின் வரலாறு என்பது உங்களுடைய வரலாறு. நாம் எல்லாரும் சென்னை தொலைக்காட்சி நிலையத்தில் உள்ள நிகழ்ச்சிகளை பார்த்தான் வளர்ந்திருக்கிறோம். 1975 சென்னை தொலைக்காட்சி நிலையம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஸ்டார்ட் ஆனது. 82 கலர். 2019 ஜனவரி 19 டிடி தமிழ் என்று ஹை டெஃபினேஷனில் இது மாறி இருக்கிறது. நமது மாண்புமிகு அமைச்சர் திரு முருகன் அவர்களின்
முழு ஒத்துழைப்போடு நமது பாரத பிரதமரால் இது இனாகரேஷன் செய்யப்பட்டது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால், ரீஜனல் சேனல்ஸ்லேயே இதுதான் ஃபஸ்ட் ஹை டெஃபினிஷன் சேனல். இது நமக்கு பெருமை உள்ளது. இந்த பொன்விழா மேடையில் நான் இங்கு நிற்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் சின்ன வயதிலிருந்து சென்னை தூர்தர்ஷனில் எல்லா ப்ரோக்ராமும் மாலை 5:30க்கு ஸ்டார்ட் ஆகும் வயலும் வாழ்விலிருந்து 9 மணி வரை இருக்கிற நம்ம தமிழ் ப்ரோக்ராம், அது முடிஞ்சோன்னா நெட்வொர்க் ப்ரோக்ராம் அனைத்தையும் அது முழு ப்ரோக்ராமையும் நாம் பார்த்து மகிழ்ந்திருக்கிறோம். சொல்லப்போனால் நமக்கு எவ்வளவோ இனிய நினைவுகள் இருக்கிறது. இன்றெல்லாம் நாம் தொலைக்காட்சியை பார்க்கிறோம் என்றால் ஒரு மொபைலில் பார்க்கிறோம், தனியாக பார்க்கிறோம். அன்றைக்கெல்லாம் அப்படி இல்லைங்க. ஒரு தெருவில் இருக்க அத்தனை பேரும் ஒரே வீட்டில் உட்காந்து ஒரே இதாக ஒரு ஒலியும் பார்க்குறதானாலும் சரி, சினிமா பார்க்குறதுனாலும் சரி, ராமாயணம் மகாபாரதம் போன்ற மாபெரும் இது பார்க்கணும்னு சொன்னால் ராமாயணம் மகாபாரத டைம்லாம் தெருவில் யாரையுமே பார்க்க முடியாது. அந்த மாதிரி இனிய நினைவுகள் தூர்தர்ஷனிலிருந்து மட்டுமே நமக்கு கிடைத்திருக்கிறது. எவ்வளோ நல்ல ப்ரோக்ராம்கள் நம்ம தூர்தர்ஷனில் வந்துருந்துருக்கு. அன்றைக்கெல்லாம் நம்ம ஒரு குடும்பத்தோடு உட்காந்து தூர்தர்ஷனை பார்க்க முடியும். இன்றைக்கும் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரே சேனல் தூர்தர்ஷன் மட்டும்தான். மற்ற எல்லாமே நமக்கு மற்ற சொல்லணும். அது அந்த ஸ்டாண்டர்டை நம்ம இப்பவும் மெயின்டைன் பண்ணியிருக்கிறோம். நிறைய பேர் பேச இருக்கிறார்கள். நான் அதிகம் பேச விரும்பவில்லை. இந்த பொன்விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் உங்கள் ஆசீர்வாதம் தூர்தர்ஷன் சென்னைக்கு தேவை. இந்த சேனல் உங்களுடைய சேனல், எங்களுடைய சேனல் இல்லை. இது மக்களுடைய சேனல். அதை முன்னுக்கு கொண்டு வர நமது அமைச்சர் பலவித டைரக்ஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்ததாக சிறப்புரையாற்ற தூர்தர்ஷன் தலைமை இயக்குனர் திரு கே சதீஷ் நம்பூதிரிபாத் அவர்களை அழைக்கிறோம். We request Director General of Doordarshan, Shri K. Satish Namboodiripad, to deliver a special address on this gracious occasion. Most respected Honorable Minister for Information Broadcasting and Parliamentary Affairs, Dr. L. Murugan, sir. The distinguished invitees, most respected Padma awardees, whose sheer presence has added glory to this occasion, whose presence here is a great blessings to the 50th year anniversary celebration of DD Tamil Nadu. Prominent citizens of Tamil Nadu, the family members of Doordarshan, All India Radio and entire Prasar Bharati, and ladies and gentlemen, distinguished invitees. It is said that as human beings, one should always live in the presence. The saying goes that if you don't compare and compete, don't look back and yearn for the future, you will be happy, my son. The demand nowadays is to live in the presence. Work hard, tellies, book, etc. Everybody talks about there is no point in looking back or looking forward. But occasions such as this, not only in the case of individuals, but also in institutions, it demands that one look back, canonize the yesterdays, draw sustenance from what you have been, what your achievements have been, so that knowing your roots, you can spread the wings, as I say. Friends, we are all gathered here to celebrate the 50th anniversary of DD Tamil Nadu, DD Tamil.
It has been a glorious journey. 50 years is not a small time in anybody's life, more so in the case of institutions like these, which gave a major hand in nurturing the culture, the music, the society, the sociology, the national integration, and nation building for this part of the country. As you know, in the case of All India Radio, it started sometime in 1927, both in Mumbai and Kolkata, and Doordarshan came into being by 1959. By 62, in small manner, the transmission had started, and by 72, as you know, the regional channels have started coming into being. The world over, it was left to the governments of the day. It is not so only in the case of India. The world over, it was left to the governments of the day to lay the infrastructure and set up of institutions such as Doordarshan or All India Radio. That is the radio as well as the satellite TV channels. Same was the case with India also. 1975, nearly 7 or 8 channels, regional channels were there. Probably Tamil Nadu, DD Tamil was the only one which came into being on a day when nation was celebrating its independence, 15th August 1975. And then till the 80s and up to the mid-90s were the so-called golden days of Doordarshan. Most of the people who are here would have grown up with Doordarshan. The stories, both on the software side as well as the hardware side, that is the expansion of DD networks on the base of one transmitter a day, I'm sure that you would have heard of it. The world over and all over India, the Doordarshan terrestrial networks, both LPTs and HPTs, came into being. And serials like Chanakya or Ramayana, Mahabharata, quiz, news, we all grew up with that kind of a system. Then came the satellite revolution of mid-90s, along with the opening up of the nation's economy, and satellite revolution of the 1995 onwards, large number of channels started coming into being. From the exclusive market or the monopoly of what we were having, especially for Doordarshan, the market became one of extreme competitiveness. Today, the ministry under the charge of Dr. L. Murugan, sir, the ministry which gives permission for uplinking and downlinking of satellite channels, there are something to tune of more than 916 I think is the exact number. All may not be operational, but more than 900 odd channels are uplinking and downlinking in India. And Doordarshan is one of them. Of course, it is a bouquet of nearly 35 channels. The entire DD is called 35 channels, 2 of news, then 5 national channels. We have got a Kisan, we have got Urdu, we have got Bharati, which is exclusively for the cultural matters, DD National, of course, and DD Sports. Then 22 satellite-based regional channels and nearly 6 state channels, which are still on terrestrial kind of a transmission. There are larger and bigger channel houses operating in this country. And the satellite revolution gave way for the digital revolution of the current days. You know the system now. Every human being who has got a small phone in his hand has become a creator. He's a medium, he's a message, he's a messenger, he's a receiver. He can create stories or what is called in these parlance as data, be it oral data or a visual data. And people can see it in a jiffy, the world over. Recently, the times of COVID further changed the scenario. Almost all of us have become, sitting in our own houses, we have become
artists, musicians, creators, and giving creative expression to our capacities or capabilities or our artistic tendencies. And it is for the whole world to see. The consumption pattern and practices have also changed. Coupled with this, the government's role in the entertainment, as a provider of entertainment, as was the case in the 60s and 70s or even 80s, they have also changed. But government's role as far as news is concerned is very, very relevant. That is why, because in the large, nearly 400 odd TV, satellite channels alone are working in the field of news. In this cacophony of news making, there is a great relevance for the government of the day to put across its idea to the people. Whatever good work it is doing will have to be told, conveyed to the people in its own terms. That is why there are two news channels, DD News as well as DD India, which is in English, beaming. Regional channels such as Tamil, all the nearly 22 plus 6, almost all the states have their own channels. They all have a very, very major news segment also. In the case of DD Tamil, nearly 4 to 5 hours of news are being telecast every day. And I'm sure that people listen to it with great interest because government news is what they ultimately give credence to. Of course, as I mentioned, we are in a highly competitive world. Doordarshan is aware of the need to compete in this world. And also, we know that we cannot rest on laurels. Ramayana and Mahabharata or Chanakya or Hum Log, they were all of one day. We cannot rest on laurels. So, with your approval and with your guidance, we have been extremely concerned about 2 or 3, 4 issues. One is improving the content. Number 2, bettering the inter-channel integration, using better content of one channel for another, especially in the case of Kisan channel. Why not a good work that is being done in Tamil Nadu be not shown in DD Assam or DD Kerala or in DD Odia? Inter-channel integration is a matter of major concern. Then we also know that we need to do our marketing strategies better, but that again is dependent on the content that we are generating. And fourth, most important, is the transition to digital transmission. Ultimately, as I mentioned, the children of the day don't watch probably the linear transmission, that is the TV. Very few in our families would be watching TV on the content or story or news on a TV as we all used to do. They watch it in the phone. Newspapers, very few youngsters read it. So ultimately, the future is of the digital transmission. We have to do that. But we are in a hurry. Doordarshan is in a hurry, to regain its lost glory as a channel which is watched by the people and then gradually shift to the digital transmission. So under your leadership, we are trying our level best to do that, sir. I will urge all the youngsters to watch the digital OTT platform of Doordarshan, Waves. It's slightly different from the Waves Summit that is going to happen, about which Honorable Minister will definitely be talking. A major event that is to come up in Mumbai under the direct leadership and direction of Honorable Prime Minister, starting on May 1st. Taking cue from that, Doordarshan has come out with its digital platform called Waves, where a large number of content is available, nearly in 12 languages, with digital inclusivity and rural penetration, old stories of Doordarshan, movies, programs, and interactive events, even scope for shopping. I mentioned all these because we are aware that 50th anniversary is an occasion, is a celebration for reinventing, as I mentioned,
the role and relevance of this institution. We have to first find our feet. I mean, we have to see that our roots are very strong. Then only we'll be able to branch. In this aspect, the role of the channels, news channels like DD Tamil are extremely important, who have done yeoman service in the regions for national integration, for improving, for informing the people, educating the people, giving them wholesome entertainment, and that role is still relevant. We are aware of this matter. And with these words, let me thank the Prasar Bharati and DD leadership in Chennai for organizing this wonderful event, for getting a galaxy of people, including some of the Padma awardees, and announcing the 50th anniversary celebration, and also giving me an occasion to be part of this wonderful, memorable event. I thank you, the Doordarshan leadership in in Chennai, and I also thank Honorable Minister and all others who have taken their time, valuable time, to be part of this institution, part of this event, this celebration. Thank you for your attention. Thank you. Jai Hind.